சொல்றது உண்மையா? ஆமாம் அண்ணா. லீ பட்லியிடம் மூசா அக்னி பகவானை அடிமை கொண்டதை கூறியதும் அதிர்ந்த பட்லி சற்று நேரம் கழித்து சிரித்துவிட்டு லீயிடம் மற்ற 4 பூதங்களை கொண்டு அக்னி பகவானுக்கு நெருக்கடி கொடு, அக்னி மூசாவை விட்டு விலகி வந்து உனக்கு அடிமையாகிவிடும் என்று கூறியது. லீயும் மகிழ்ந்து போனான். ஜான் யாருன்னா மொடம் சறுக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு பூதத்தை அடக்கி அடிமைப்படுத்திட்டோன்னு சொல்லி வாய் கூட மூடல, அதுக்குள்ள அதுக்கு வினை வந்துருச்சே. அந்த லீ 4 பூதத்தை அடக்குனாலும் நாம ஒரு பூதத்தை அடக்குனா போதும், அவன் அடக்குன 4 பூதமும் அவனை விட்டு போயிடுன்னு சொன்னீங்களே, இப்ப என்னாச்சு? நம்ம மூசா அக்னி தேவன் அடக்குன உடனே நீர் நிலம் காத்து ஆகாயம் 4 பூதமும் அவனை விட்டு போயிடுன்னு சொன்னீங்களே, இப்ப ஏமாமா போகல? பஞ்சபூதங்கள் 5 சேர்ந்ததுதான் இயற்கை. அந்த இயற்கைய நாம ஏன் போலன்னு எதிர்த்து கேள்வியா கேட்க முடியும்? வெயிலும் மழையும் காத்தும் நெருப்பும் ஆகாயமும் கால சுழற்சியில என்ன பண்ணுன்னு யாரால கண்டுபிடிக்க முடியும்? அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? எது எப்படி இருந்தாலும் யாரு என்ன நெருக்கடி கொடுத்தாலும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட அக்னி பகவான் எனக்கு கொடுத்த வாக்க மீற மாட்டாரு. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு தாத்தா. இல்ல மூசா, மற்ற சகோதரர்களுக்காக அக்னி பகவான் யோசிச்சே தீருவார்னு நான் நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் அவர் யோசிக்கிற சூழ்நிலை உருவாகட்டும். அப்ப அவர் என்ன முடிவெடுக்கிறாருங்கிறத வச்சு நாம மேற்கொண்டு பண்ண வேண்டியதை தீர்மானிக்கலாம். கௌரி, நாளைக்கு டியூஷனும் இல்ல, டான்ஸ் கிளாஸும் இல்ல, நாளைக்கு ஸ்கூல் கூட லீவுடி. நான் உங்க வீட்டுக்கு வரேன், நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடலாமா? ஓகே சரி. என்ன சரி? ஸ்கூல்ல தான் இந்த பிசாசு தொலைனா வீட்லயே இந்த பிசாசு தொலையா? ஏய் சந்தியா, முதல்ல உன் வீட்டுக்கு நடைய கட்டு. டேய், யார்டா பிசாசு? நீ தான்டா கொத்த வரங்க. என்னடா கௌதம், நீ போய் டிவி பார்த்துட்டு நாங்க 2 பேரும் வேற இடத்துல விளையாடுறோம். சரி, என்னமோ பண்ணுங்க. டேய், பாலு மாயாவை பார்க்க வந்ததை கௌரி கிட்ட சொல்லிடுவோம். டேய், அதோ வரங்கடா. கௌரி, ஏன் குள்ளன்ஸ் பதட்டமா ஓடி வராங்க? கௌரி, அவங்க ஓடி வர வேகத்தை பார்த்தா குண்டன் க்ளோஸ் ஆயிட்டான் போல இருக்கு. ஏய், அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன நடந்துச்சுன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். கௌரி, கௌரி, நில்லுங்க 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 நில்லுங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி? இன்னும் என்ன ஆகணும்? போச்சு, எல்லாம் போச்சு. என்ன போச்சு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. என்னத்த சொல்றது? உயிரை தவிர எல்லாமே போச்சு. பாலு ஏதாவது பண்ணனா? பாலு பண்ண வேண்டியதெல்லாம் இப்ப மாயா பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாயா அங்கிள் என்ன பண்ணாரு? நீங்களும் நாங்களும் பாலுவுக்கு மந்திரம் கத்து கொடுக்க கூடாதுன்னு மாயா கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கோம். ஆமா சொன்னோம். அவர் கூட கத்து தர மாட்டேன்னு சொன்னாரே. அப்ப சொன்னாரு, இப்ப எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டாரு. என்ன பாக்குறீங்க? அந்த மாயா குண்டம் பாலுவை பூஜையில உட்கார வச்சு மந்திரம் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பாலுவும் பெரிய ஞானி மாதிரி காவி எல்லாம் கட்டிக்கிட்டு கழுத்துல உத்ராட்சம் போட்டுக்கிட்டு காதுல பூ வச்சுக்கிட்டு நெத்தியில பட்டைய போட்டுக்கிட்டு சாதுவா மாயா பக்கத்துல உட்கார்ந்து மந்திரம் கத்துக்கிட்டு இருக்கான். நிஜமாவா சொல்றீங்க? என்ன போய் சொல்லவா? நாங்க ஓடி வர்றோம். அத கண்ணால பார்த்ததுல வயிறு எரிஞ்சு ஓடி வர்றோம். அவன் எப்படி மாயா அங்கிள மயக்கினா? மாயா அங்கிள் எப்படி அவன் கிட்ட மடங்கினாரு? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தந்தி வந்தது. நாங்க 3 பேரும் ஊருக்கு புறப்பட்டு போனோம். அங்க போனா இவங்க அம்மா குத்துக்கலாட்டம் இருக்காங்க. ஆனா எவனோ போய் தந்தி கொடுத்திருக்கான். அது கூட குண்ட வேலையா தான் இருக்கணும். இருக்கலாம். நாங்க திரும்பி வந்து பார்த்தா நிலைமை தலைகீழா இருக்கு. பாலு பாலுன்னு மாயா அவனை கொஞ்சறதும், குருவே குருவேன்னு பாலு அவருக்கு அடி பண்ணிக்கிறதும் ஒரே கன்றாவியா இருக்கு. சரி, அத்தோட தொலைட்டு நினைச்சா மாயா அவனை பூஜையில உட்கார வச்சு மந்திரம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துடுச்சு. திருடங்கையில சாவி இருக்கிற மாதிரியும், வேதாளங்கையில வேத புத்தகம் இருக்கிற மாதிரியும், குரங்கு கையில பூமாலை இருக்கிற மாதிரியும் பாலு கையில இப்ப எல்லாம் வந்துருச்சு. ஒரு கெட்டவனுக்கு மந்திரம் சொல்லி கொடுக்கறதுனால நம்ம மாயா அந்த பாலுக்கு பயந்து ஓடத்தான் போறாரு. பாலை பார்த்து அவர் மட்டுமா ஓட போறாரு? நாமளும் தான் ஓட போறோம். குருவே சரணம். பாலுவை பார்த்து யாருமே ஓட வேணாம். ஏன்னா மாயா அங்கிள் ஒரு காரணத்தோட தான் பாலுக்கு எல்லா மந்திரத்தையும் சொல்லி கொடுத்திருப்பாரு. அவனுக்கு மந்திரம் கத்து கொடுக்கற அளவுக்கு இவருக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அங்க பாரு, பாலுவே வந்துட்டான். என்னடா? தப்பு தப்பு தப்பு. நான் இப்பொழுது தவத்திரு
பாலானந்த சுவாமிகள். தாப்போட்டெல்லாம் பேசக்கூடாது குழந்தாய். கழுதைக்கு பேரு முத்துமாலையா. ஏய் கௌரி, நான் இப்போ சாதாரண பாலு கிடையாது, மந்திர கத்துக்கிட்ட மந்திரவாதி பாலு. முன்ன மாதிரி என்கிட்ட வாலாட்டின மவளே பஸ்மமாக்கிடுவேன், ஜாக்கிரதை. நான் என் மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி சில வேலைகளை சாதிக்கணும். அதனால உங்க 3 பேரையும் சும்மா விடுறேன். பட் நான் என் வேலையை முடிச்சு திரும்பி வரும்போது நீங்க எல்லாரும் பஸ்மம் ஆயிடுவீங்க. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. கௌரி, நம்ம யோசிக்காம உடனே போய் மாயாங்களை பார்க்கணும். இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்ட உடனே போய் மாயா அங்கிளை பார்க்கலாம். அப்ப சரி, நாங்க ஈவினிங் வரோம். இப்ப ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. சரி போயிட்டு வாடி போலாம், வாடா. ஓம் ஆஞ்சநேயாய நம, ஓம் மகாவீராய நம, ஓம் ஹனுமதே நம, ஓம் மாருதாய நம, ஓம் தன்மஞான பிரதாய நம. வாங்க வாங்க உட்காருங்க. என்ன அங்கிள் வாங்க வாங்க, இப்படிதான் பாலுவை உட்கார வச்சு மந்திரம் சொல்லி கொடுத்தீங்களா? சிரிக்காதீங்க அங்கிள், கோவமா வருது. அது இல்ல கௌரி. பேசாதீங்க, இவ்வளவு தூரம் சொல்லி இப்படி பண்ணிட்டீங்களே. அது இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, என்னமோ பாலு இங்க வந்து மந்திர புக்க தொட்டானா அவன் கை கால விளங்காம பண்ணிடுவேன்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னா பாலு கூட்டு உட்கார வச்சு மந்திரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. பாலு மந்திர புக்க தொட்டிருந்தா தானே அப்படி பண்ணிருப்பேன். அவன் என் மனசை இல்ல தொட்டுட்டான். என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? அவன் எப்படி உங்க மனசை தொடுவான்? இத்தனை வருஷமா உங்க சிஷ்யனா இருந்து சேவை செய்யலையா, இல்ல உங்க மனசை தொடலையா? நேத்து வந்த போக்கிரி இவர் மனசை தொட்டுட்டானா? எப்படி குதிச்சு தொட்டானா, இல்ல குச்சி வச்சு தொட்டானா? உள்ள மண்டா கட்டிக்கலாம். உங்களால தான் நான் அவனை என் சிஷ்யனா சேர்த்துக்கிட்டேன். அதனால தான் இந்த மந்திரத்தை எல்லாம் அவனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். நாங்களா அவனை சிஷ்யனா சேர்த்துக்கிட்ட சொல்லி நாங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் தரல, உத்தரவும் போடல. நீ ஏதாவது சொன்னியாடா? எனக்கு எழுதவே தெரியாது. மக்கா மக்கா என்னைய நக்கல் பண்றீங்களாடா? சாப விட்டுருவேன், ஜாக்கிரதை. இத பார் கௌரி, இந்த பையனோட அம்மாவுக்கு சீரியஸ்னு தந்தி வந்தது. டேய் எதுக்கு அவர் போன் பண்ணிட்டு வாடான்னு சொன்னேன். என்னங்க நீங்க அவங்க சீரியஸ்னு தந்தியா வந்திருக்கு, போன் பண்ண சொல்றீங்களேன்னா சரி ஒழிஞ்சு போட்டான்னுட்டு காசு கொடுத்து ஊருக்கு அனுப்பி வச்சேன். அதுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சுது. இந்த பயலுங்க ஒருத்தருக்கு ஒருத்தன் பொய்யா தந்திய கொடுத்துட்டு என்னை ஏமாத்தி காசை வாங்கிக்கிட்டு 4 நாளா இந்த ஊரையே நாய் மாதிரி சுத்திட்டு இப்ப நாகத்தங்கப்பட்டு வந்திருக்கானுங்க. இது அபாண்டம். தந்தி தானாதான் வந்தது. தந்தி வந்தது உண்மை. உண்மை உண்மை உண்மை. தந்தி வந்தது உண்மைதான். ஆனா நடந்த மேட்டர் பொய் தானடா. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தானே அது பொய்ன்னு தெரியும். போற பிறகு தெரிஞ்சது இல்ல, அது பொய்யின்னதான் வர வேண்டியதானடா. இத்தனை நாள் கழிச்சு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி உடனே வர முடியும்? பாரு, எல்லாத்துக்கும் பதில் வந்துகிட்டே இருக்கு. பாக்கதா இப்படி இருக்கானுங்க யமகாதக பயலுங்க. உங்க சிஷ்யனாச்சே எப்படி இருப்போம்? எங்கிட்ட என்ன கல்லூரியா? இவங்களை விடுங்க அங்கிள். இவங்க ஊருக்கு போனதுக்கும் நீங்க பாலுவுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்ததுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பாவி பயலுங்க என்ன 4 நாளா தனியா விட்டு போயிட்டாங்களா? ஏகப்பட்ட வேலை, எல்லா வேலைகளையும் நானே செய்ய வேண்டியதா போச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு வாழைப்பழத்தோல சரிக்கு விழுந்து போட்டேன். அப்போ ஆபத் பாந்தவ மாதிரி அநாத ரட்சகம் மாதிரி அந்த பாலு பய வந்தான். எனக்கு எல்லா பணிவிடைகளையும் செஞ்சான். இந்த நாய்களை விட எனக்கு நல்லாவே செஞ்சான். குருவே, என்னை எப்படியாவது சிஷ்யனா சேர்த்துக்கங்கன்னு கெஞ்சுன்னு கெஞ்சனா. நானும் மனசு இழகிட்டேன். உடனே நான் அவனை சிஷ்யனா சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டீங்க சரி, யாருக்கும் நீங்க மந்திரம் கத்து கொடுக்க மாட்டீங்க, அவனுக்கு மட்டும் எப்படி கத்து கொடுத்தீங்க? ஏன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னு குத்தி காட்டுறீங்களா? அவன் உங்களை விட புத்திசாலி, அதனாலதான் சொல்லி கொடுத்தேன். யாரு அவன் அறிவுள்ளவன்? அவ அறிவு மத்தவங்களை கெடுக்கதான் யூஸ் ஆகும். ஆமா அங்கிள், பாலு ஏற்கனவே கெட்ட புத்தி உள்ளவன். இதுல நீங்க அவனுக்கு மந்திரத்தை வேற சொல்லி கொடுத்திருக்கீங்க. அவன் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி யாருக்கு என்ன கெடுதல் பண்ண போறானோ. அதெல்லாம் பேசிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல அங்கிள். அந்த பாலுவை கூப்பிட்டு எல்லா மந்திரத்தையும் மறந்துட வைங்க. ஆமா அங்கிள், மறக்கடிக்க வைங்க. ஐயோ, ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் பாலுவுக்கு சொல்லி கொடுத்த மந்திரத்தால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. அது ஒரு சின்ன மந்திரம் தான். என்ன மந்திரம்? யாராவது மந்திர கட்டல அடப்பட்டு கிடந்தா அதை விடுவிக்கிற ஒரு சாதாரண மந்திரம். அதை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போறான்? தெரியலையே, அதுதான் வேணும்னு கேட்டா நான் சொல்லி கொடுத்தேன். எப்படியோ அங்கிள்,
அவனாலேயோ இல்லனா அவன் கத்துக்கிட்ட மந்திரத்தாலேயோ யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம இருந்தா சரி. எந்த பாதிப்பா வராது கௌரி, நீ தைரியமாயிரு. சரி அங்கிள், அப்ப நாங்க கிளம்புறோம். சரி போயிட்டு வாங்க. பாய். பாய் அங்கிள். பாய். என்னங்கடா சோளக்காட்டு பெரிச்சாலிகளா, உங்க பஞ்சாயத்தை என்ன பண்ணலாம்? குரு நான் ஒரு பெரிய சொல்லிக்கிறாரு. என்னடா முணுமுணுக்கிற? ஒண்ணு இல்ல குருவே, எங்களை எல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். உங்களுக்கா மன்னிப்பு? கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு புதுவிதமான தண்டனை கொடுக்க போறேன். உங்களை தொட்டு நான் அடிச்சேன்னா உங்களை தொட்ட பாவம் என்ன வந்து சேரும். அதனால நீங்களே ஒருத்தனுக்கு ஒருத்த அடிச்சுக்கணும். அதுதான் தண்டனை. இல்ல உங்களை வேலை விட்டு தூக்கிடுவேன். முடியாது முடியாது முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் நான் மூசாவுக்கு கொடுத்த வாக்க மீறி லீயின் தவத்துக்கு வர முடியாது. நல்லது எது தீயது எது என்பது தெரியாமல் எல்லாவற்றையும் ஒட்டு மொத்தமாக சுட்டு பொசுக்கி பழக்கப்பட்டவனாகிய நீ இப்பொழுது நாங்கள் சொல்லும் நல் வழியையும் யோசித்து பார்க்க மறுக்கிறாய். போதும் நிறுத்து. வருண பகவானாகிய நீதான் பேய்மழை என்றும் பேரலை என்றும் சுனாமி என்றும் பொங்கி நல்லோர் தீயோர் தெரியாமல் இன்று வரை பாகுபாடின்றி அழிக்கிறாய். மற்றவர்களின் குணாதிசயங்களை குற்றம் கூறி நீ தப்பிக்க பார்க்காதே. இப்பொழுது எமது எஜமானர் லீயின் அழைப்பை ஏற்று அவருடைய தவத்திற்கு நீ வர முடியுமா முடியாதா? அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த வாயு பகவானே, ஒருவருக்கு அடிமையான பின் அதை விடுத்து மற்றொருவருக்கு அடிமையாவது எங்கனம்? சத்தியம் செய்து கொடுத்த பின் வாக்கை மீறுவது சாத்தியமா? அக்னி பகவானே, ஏன் எதற்கென்ற கேள்விக்கெல்லாம் இங்கு பதில் இல்லை. நீ எங்களோடு லீயின் தவத்திற்கு வர வேண்டும். பஞ்சபூதங்களான 5இல் 4 லீயின் பக்கம் இருக்கிறோம். அதனால் பெரும்பான்மையை கருத்தில் கொண்டாவது நீ எங்களுடன் வர வேண்டும். பாவத்தின் எண்ணிக்கையில் பெரும்பான்மை இருந்தால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்குமா? அப்படி என்றால் நாங்கள் பாவங்களா? பின்னென்ன, ஒரு பாவிக்கு துணை போகிறவர்கள் புண்ணியர்களா? மூசாவின் அடிமையான நீ எங்கள் எஜமானர் லீயை விமர்சிக்க முடியாது. அதோடு யார் அடிமைப்படுத்தினாலும் அடிபணிந்து எஜமானர்களுக்கு விசுவாசம் காட்ட வேண்டியது நம் கடமை. இப்பொழுது நான் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறேன். அக்னி, நீ என் உதவி இல்லாமல் தனித்து இயங்க முடியாது என்பதை தெளிவாக தெரிந்திருந்தும் உன் எஜமானருக்காக எமது அழைப்பை புறக்கணிப்பது எம்மை கோபம் கொள்ள வைத்து விட்டது. அதனால் உன்னோடு ஆன எங்களது தொடர்பை நாங்கள் துண்டித்துக் கொள்கிறோம். முடிந்தால் இனி நீ உன் இஷ்டப்படி இயங்கிக்கொள். வாயு இல்லாமல் எப்படி நெருப்பு எரிய முடியும் அக்னி? இதுவரை எல்லோரையும் சாம்பலாக்கிய நீ இந்நொடி முதல் உன்னையே நீ சாம்பலாக்கிக் கொள்ளப் போகிறாய். இனியும் நமக்கு இங்கே என்ன வேலை? வாருங்கள் புறப்படுவோம். அக்னி அழிந்து போகட்டும். மூசா, தொந்தரவுக்கு மன்னிக்க வேண்டும். என்ன அக்னி இந்த நேரத்துல? குரல்ல கூட ஏதோ பதட்டம் தெரியுதே, என்ன விஷயம்? நீ பயந்தபடியே எல்லாம் நடந்து விட்டது மூசா. நான் பயந்தபடி நடந்ததா? அப்படி என்ன நடந்தது? லீ அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற நீர், நிலம், காற்று, ஆகாயம் என்ற என் 4 சகோதர பூதங்களும் தேவலோகம் வந்து என்னை சந்தித்தன. சந்திச்சு அவர்களுடைய எஜமான் லீ சொன்னதாக சொல்லி லீக்கு என்னை அடிபணிய சொன்னார்கள். ஒற்றன் சொன்ன மாதிரி லீ வேலையை காமிக்கிறான். அக்னி, நீ எனக்கு அடிபணிந்து இருப்பதாக வரம் தந்த பின் லீயின் சொல்லுக்கு எப்படி கட்டுப்பட முடியும்? இதை லீயே வந்து சொல்லி இருந்தால் நான் அவனை சுட்டு பஸ்பமாக்கி இருப்பேன். ஆனால் என்ன ஆனால்? அதை நீ உன் சகோதர பூதங்களிடம் சொல்ல வேண்டியதுதானே? சொன்னேன் மூசா. ஆனால் அவர்களுடைய எஜமான விசுவாசத்தின் முன் என் சகோதர பாசம் எடுபடவில்லை. அக்னி, முற்றும் அறிந்த பூத குழந்தாய், உனக்கே தெரியும், நாங்கள் ஐவரும்
தனித்தனியே இருந்தாலும் ஒருவரோடொருவர் நெருங்கிய தொடர்புடையவர்கள். ஒருவரை சார்ந்தே மற்றவர்கள் வாழும்படி படைக்கப்பட்டவர்கள். நீரின்றி நிலமில்லை, நிலமின்றி ஆகாயமில்லை, ஆகாயமின்றி காற்றில்லை, காற்றின்றி நெருப்பில்லை. பூர்வ ஜென்மத்திலேயே ஆய கலைகளையும் வேத சாஸ்திரங்களையும் பஞ்சபூத தத்துவங்களையும் கற்று தேர்ந்தவன் இந்த பூதகுல இளவரசன் மூசா. நீ இப்போது ஒன்றும் எனக்கு வகுப்பெடுக்க வேண்டிய அவசியமில்லை. வந்த விஷயத்தை சொல். உன்னை கோபப்படுத்தி பார்ப்பது என் நோக்கமல்ல மூசா. உனக்கு கொடுத்த வரத்தை மீறக்கூடாது என்பதற்காக நான் இப்போது உன் முன் வந்து பணிந்து நிற்கிறேன்.